Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் டைம் டெபாசிட் ஸ்கீம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் தகவல் தொடர்பு மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான சேமிப்பு திட்டங்களை பொதுமக்களுக்கு வழங்குறாங்க. அதில் ஒன்று தான் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம். உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டை ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த டைம் டெபாசிட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு கால அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் ஆரம்பத்தில் நீங்கள் எவ்வளவு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து மொத்தமாக உங்களுக்கு வழங்குவாங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால 100% இது ஒரு சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதனுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். யாரெல்லாம் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே தங்களுக்கு பக்கத்தில் உள்ள போஸ்ட் ஆஃபீஸில் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 3 நபர்கள் சேர்ந்து இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணும்போது கேஷாகவோ இல்லை செக்காகவோ நீங்கள் டெபாசிட் பண்ணலாம். இந்த டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை எந்த ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்லையும் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லிமிட்டேஷனும் இல்லை. இதுவே நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நபர் தங்களுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு பிபிஎஃப் அக்கௌண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஆனால் இந்த டைம் டெபாசிட் அக்கௌண்ட் அப்படி இல்லை. ஒரு நபர் எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து டெபாசிட் லிமிட். இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 ரூபாயை செலுத்தி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அதிகபட்சமான அமௌண்ட்டாக எந்த ஒரு அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணலை. 1000 ரூபாயிலிருந்து ஒவ்வொரு 100 ரூபாயாக அதிகப்படுத்தி உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை மொத்தமாக சிங்கிள் டைமில் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டில் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து டேர்ம், அதாவது கால அளவு. இந்த ஸ்கீமினுடைய கால அளவாக 4 விதமான கால அளவு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், 5 வருடம். ஸோ நீங்கள் எந்த கால அளவை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கால அளவு வரைக்கும் உங்களுடைய அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணணும். அந்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை சேர்த்து 100% கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். ஒவ்வொரு கால அளவுக்கும் ஒவ்வொரு விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வழங்குறாங்க. 1 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 6.90% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7%, 3 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.10%, 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கு 7.50% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா இந்திய அரசு ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறை ஸ்மால் சேவிங் ஸ்கீம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள சேவிங் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைப்பாங்க. ஆனால் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா இந்த ஸ்கீமில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுவாங்க. ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றி அமைச்சாலும் அது உங்களுடைய அக்கௌண்ட்டை எந்த விதத்துலையும் பாதிக்காது. ஆரம்பத்தில் உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் ஸ்கீமினுடைய கால அளவு முழுவதும் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்கீமில் குவார்ட்டர்லி காம்பவுண்டிங் முறையில் இன்ட்ரெஸ்ட்டை கேல்குலேட் பண்ணி இயர்லி பேசிஸ், அதாவது ஒரு நிதியாண்டு முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள டைம் டெபாசிட் ஸ்கீமில் எக்ஸ்டென்ஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகும்போது பணத்தை வித்ட்ரால் பண்ணாமல் மறுபடியும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. 1 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை அடுத்து 1 வருடத்திற்கும், 2 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை அடுத்து 2 வருடத்திற்கும், 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை அடுத்து 5 வருடத்திற்கும் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆகிற டேட்டில் என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை தான் எக்ஸ்டென்ஷன் பீரியடுக்கு வழங்குவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர்.
ஒன்ஸ் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஆனால் கண்டிஷன் என்னென்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 6 மாதத்துக்கு அப்புறம் தான் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெற முடியும். 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா 4 வருடத்திற்கு அப்புறம் தான் ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ண முடியும். கூடவே ப்ரீமெச்சூராக க்ளோஸ் பண்ணும் பட்சத்தில் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ப்ரீமெச்சூர் டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டுக்கும் வழங்குவாங்க. அடுத்து அக்கௌண்ட் கன்வர்ஷன். ஒரு நபர் தன்னுடைய பெயரில் சிங்கிளாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ண விரும்புனாங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. ஸோ ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் இந்த அக்கௌண்ட்டை ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் விரும்பும் பட்சத்தில் வேறு ஒரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கூடவே நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் வழங்குறாங்க. அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதோ இல்லை ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்கள்லையோ இந்த ஸ்கீமுக்கு யாரை நீங்கள் நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சுக்கலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். 5 வருட டைம் டெபாசிட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 80C படி வரி விலக்கு பெறலாம். கூடவே இந்த ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எந்த விதமான டிடிஎஸும் கட் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த ஸ்கீமில் கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் டேக்ஸபிள் இன்கம். நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும்போது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸ் காலமில் இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை அங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். அடுத்து ஒரு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி 5 வருட கால அளவில் போஸ்ட் ஆஃபீஸில் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 38,567 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 1,38,567 ரூபாய் நீங்கள் பெறலாம். 3 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 3 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,15,703 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 4,15,703 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 5 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 5 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 1,92,839 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 6,92,839 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 10 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 10 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 3,85,679 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 13,85,679 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 15 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா 5 வருடத்திற்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மெச்சூரிட்டி அமௌண்ட் டெபாசிட் அமௌண்ட்டான 15 லட்சம், அதற்கான இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 5,78,518 ரூபாய் வழங்குறாங்க. ஸோ ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக 20,78,518 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து அந்த அமௌண்ட்டுக்கு நார்மலாக ஒரு சேவிங் அக்கௌண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வித் கேரண்டியோடு நீங்கள் பெற விரும்புனீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.